வணக்கம் மக்களே, வெல்கம் டு வசந்தா சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, முருகரோட ஆறுபடை வீடு தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஆறுபடை விழாக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னடா ஆறுபடை சொல்லிட்டு வடலூர் வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போகிற படை வீடு பார்த்தீங்கன்னா சுவாமிமலை. ஸோ சுவாமிமலைக்கு போகிற வழி பார்த்தீங்கன்னா வடலூர் வழியாக தான் போனோம். ஸோ நான் சென்னையில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வடலூர் வழி தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ வடலூர்னால என்ன ஃபேமஸ்? வளரார் டெம்பிள், அதாவது வந்து சத்யநாராயண சபை. ஸோ அதுக்கும் ஒரு விசிட் போட்டு போனோம். ஸோ அந்த இடத்து பாருங்கள் எவ்வளோ ப்ளசண்ட்டாக, எவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. இந்த கோவிலோட தரிசன டைமிங் எப்போ பார்த்தீங்கன்னா காலையில் 11லேருந்து 12 மணி வரைக்கும், அப்புறமா மாலையில் 7:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 hour மட்டும்தான் தரிசனமே. ஸோ பார்த்தீங்கன்னா சபை ஓப்பனாக தான் இருக்கும், ஆனால் தரிசனம் பார்த்தீங்கன்னா இந்த 1 hour மட்டுமே இருக்கும். இந்த கோவிலை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க எவ்வளோ நாளும். ஸோ பார்த்தீங்கன்னா அணையா விளக்கு, அதுக்கப்புறமா பசியோட வரவங்களுக்கு வந்து எப்போதும் சாப்பாடு போடுறது. ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நன்மை மிகுந்த கோவிலுக்கு நம்ம வர்றது பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு புண்ணியம் தாங்க. அடுத்து போகிற இடம் பார்த்தீங்கன்னா முருகரோட 6 படை வீடில் ஒன்றிலான 4வது படை வீடான சுவாமிமலைக்கு தான் போக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சுவாமிமலை. ஸோ இந்த படை வீடோட ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தந்தை சிவனுக்கே முருகர் வந்து பாடம் சொன்ன இடமா வந்து இந்த இடத்த சொல்லுவாங்க. நாங்கள் வந்து காலையில் போனதுனால நாங்கள் எதுவும் ரூம்ஸ் எதுவுமே எடுக்கல. ஸோ நாங்கள் வந்து குளியல் அறைக்கு போயிட்டு வரும், குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 20 rupees சார்ஜ் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா கோபுரத்துலேருந்து கொஞ்சம் கிட்டே தான் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் அலோடு இல்லாதனால கீழே லாக்கரில் வச்சுட்டு போயிட்டோம். ஸோ நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா வந்து கூட்டெல்லாம் இல்லைங்க, கூட்டெல்லாம் வந்து நார்மலாக தான். ஸோ நாங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணோன்னா, இந்த நாள்லேயே வந்து 3 கோவிலுக்கு வந்து போகிற மாதிரி, ஒன்று சுவாமிமலை, அம்மா பழமுதிர்ச்சோலை, அம்மா திருப்பரங்குன்றம். அடுத்து நம்ம இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை தான் போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு லஞ்ச் சாப்பிட்டு போயிடலாம். ஸோ நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் பேர் தான் ஸ்ரீ சிவாஸ் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் சைடில் இருக்குது. உண்மையிலே சாப்பாடு, அதுக்கப்புறமா ரேட் எல்லாமே டீசெண்டாக உண்மையிலே நல்லாவே இருந்ததுன்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழமுதிர்ச்சோலை வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன யூனிக் பார்த்தீங்கன்னா, இந்த மலையில் பார்த்தீங்கன்னா 3 கோவில்கள் இருக்குங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அழகர் கோவில், அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலையான சோலை முருகன் கோவில், அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா ராக்கையம்மன் கோவிலுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கோவில்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருகன் கோவில் மட்டும் தான் போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரே நாளில் வந்து 3 படை வீடு கவர் பண்ணுறதுனால நம்ம வந்து அழகர் கோவிலும் அதுக்கப்புறமா ராக்கையம்மன் கோவிலும் வந்து போகலை. பழமுதிர்ச்சோலை பார்த்தீங்கன்னா 6வது படை வீடுங்க முருகருக்கு, அதாவது வந்து கடைசி படை வீடு. இதில் பார்த்தீங்கன்னா முருகர் வந்து வள்ளி தெய்வானையோடு நம்மளுக்கு காட்சி தருவார். ஒரே ஒரு விஷயங்க, பழமுதிர்ச்சோலையில் நீங்கள் கையில் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வீக்ஸ் ஏதாச்சும் வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வண்டியிலே வச்சுட்டு வந்துருங்க. ஏன்னா மலை கோவில்னாலே குரங்குகள் வந்து ஜாஸ்தி. அங்கே மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதிங்களாம் இருக்குங்க. நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா முருகர் கோவில் கோபுரம் வந்து அங்கே புதுப்பிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம், அதுக்கப்புறமா பொது தரிசனம் பார்த்தீங்கன்னா 2 லைனுமே இருந்தது. நாங்கள் பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் தான் போனோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா க்ரௌட்லாம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இல்லை, நார்மலாக தான் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சாமியை பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தான் போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா முருகரோட முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தான் இருக்கும். இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னன்னா, இந்த கோயிலோட கருவறை ஒரு குகைக்குள்ளே இருக்கும். அந்த முருகரோட சிலையை வந்து அந்த மலையிலே வந்து பொறிச்ச மாதிரி இருக்கும், தனி கல்லால் பொறிச்ச மாதிரி இருக்காது. அந்த குகையிலே, அதாவது வந்து அந்த மலையிலே வந்து அவரோட சிலை வந்து பொறிச்ச மாதிரி இருக்கும். நாங்கள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா கோவில் வந்து கூட்டமாக தான் இருந்தது, ஆனால் எங்கேயுமே வந்து நிற்கலை. ஸோ ஃப்ரீயாக தான் மூவ் ஆச்சு, ரொம்ப ரஷ்ஷாலாம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாமியை வந்து ஒரு 1 hourக்குள்ளேயே பார்த்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து சாமியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டுட்டு காலையில் திருச்செந்தூர் தான் போகிறோம். ஸோ நாங்கள் எங்கே சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் கௌரி கிருஷ்ணா. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது சாப்பாட்டெலாம் சொல்லணும். டிஃபன் எல்லாமே வந்து மீடியமாக அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா முருகன் கோவில் ஆறுபடையிலே வந்து
2 கோயிலுக்கு தான் வந்து ரொம்ப கூட்டம் வந்து எப்பவுமே வந்துட்டு இருக்கும். ரொம்ப ஃபேமஸான கோவில் 2 தான். ஒன்று திருச்செந்தூர், ஒன்று பழனி. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடுங்க. நாங்கள் விடைகாலில் திருச்செந்தூர் ரீச் ஆகிட்டோம். சரி, சும்மா கோயிலுக்குள்ளே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா வாசலில் வரைக்கும் லைன் நிற்குதுங்க. காலையில் விடைகாலில் ஒரு 4:30 to 5 மணி இருக்கும். ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா வாசல் வரைக்கும் லைனில் நிற்குது. ஸோ அதை பார்த்தோன்னே பக்குன்னு ஆயிடுச்சு. திருச்செந்தூரில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணோம் பார்த்தீங்கன்னா கோவில் ரூம்ஸ் தான். நீங்கள் திருச்செந்தூர் முருகன் டெம்பிளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் ஏசி ரூம்ஸ் வந்து 550, அதுக்கப்புறம் ஏசி ரூம்ஸ் வந்து 950 இருக்குது. ஆஃப்லைன் புக்கிங் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா ரூம்ஸ்லாம் வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹரிபரியாக இல்லாமல் நல்லா போய் தூங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 மணி போல் அந்த மாதிரி போய் நின்னோம் லைனில். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியே வரதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடு, செம்ம ரஷ்ஷாக இருந்தது. நீங்கள் திருச்செந்தூர் போனால் அங்கே இருக்கிற வந்து நாழிக்கிணறு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் போனால் அதை கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா முருகரோட 3வது படை வீடான பழனியில் தான் இருக்கும். ஸோ நாங்கள் எங்கே பழனியில் ஸ்டே பண்ணோம் பார்த்தீங்கன்னா எங்களோட தெரிஞ்சவங்களோட கெஸ்ட் ஹவுஸ் இருந்தது. ஸோ அங்கே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் போனது பொங்கல் டைம்ஸ்னால செம்ம க்ரௌடுங்க. திருச்செந்தூரில் எவ்வளோ க்ரௌடு பார்த்தோமோ அதே க்ரௌடு வந்து லிட்ரலாக வந்து நாங்கள் பழனிலையும் பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து இந்த 6 படை பிளான் போட்டிங்கன்னா சில அடிஷ்னல் கோவில்ஸும் சொல்கிறோம், அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் திருச்செந்தூர் போனீங்கன்னா அங்கேருந்து பக்கம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான். அங்கே பார்த்தீங்கன்னா உத்தரகோசமங்கை, அதுதான் வந்து உலகத்திலே ஃபஸ்ட்டு தோன்றிய சிவன் கோவில்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு விசிட் போடுங்க. அதுக்கப்புறமா கும்பகோணத்துலேருந்து பக்கம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில், அதுக்கப்புறமா ஸ்ரீரங்கம் டெம்பிள், அந்த கோவிலுக்கும் போய் பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து மதுரை சைடு வந்தீங்கன்னா மீனாட்சம்மன் கோவில், இந்த மாதிரி டெம்பிளும் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் வந்து பிளான் போடுறது பார்த்தீங்கன்னா இந்த 6 படை போகிற மாதிரி, அதுக்கப்புறமா +1 பார்த்தீங்கன்னா வந்து கணக்கன்பட்டி சித்தர் கோவில். ஸோ பார்த்தீங்கன்னா கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாகவே இருந்தது. ஸோ நாங்கள் வந்து சாமி வந்து நல்லபடியாக பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்தது என்ன, பழனியில் பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா லஞ்சு சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக கணக்கன்பட்டி சித்தர் டெம்பிளில் போயிட்டு வண்டியை விட வேண்டியது தான். நாங்கள் லஞ்ச் சாப்பிட வந்து பழனி அடிவாரத்துக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஹோட்டல்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ நாங்கள் எங்கே சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்ரீ தண்டபாணி விலாஸில் தான் சாப்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ்ன்ட்டாங்க. ஸோ ஏன்னா பொங்கல் டைம்ஸில் வந்து ஆளுங்களே இல்லாதனால பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸ் தான்ட்டாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக உண்மையிலே நல்லாவே இருந்ததுன்னே சொல்லணும், ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கணக்கன்பட்டி சித்தர் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சித்தர் பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி அடைஞ்ச சித்தர். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பழனிலே ரொம்ப ஃபேமஸான கோவில். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்தாலே உங்களுக்கு ஒரு புது வைப்ரேஷன் கிடைக்கும். அவர் வாழ்ந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. நீங்கள் போனீங்கன்னா அவரோட வீடு, அதுக்கப்புறமா அவர் தியானம் பண்ணுற ஆலமரம், ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். உண்மையிலே இது ஒரு மஸ்ட் விசிட் டெம்பிளுங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சாக இங்கே வந்துருங்க பார்த்தீங்கன்னா திருத்தணி தாங்க வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா முருகரோட 5வது படை வீடு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா திருத்தணி வந்து ஃபஸ்ட்டே வரா மாதிரி தான் பிளான் பண்ணுவோம். ஸோ சில காரணங்களாக லாஸ்ட்டாக வர வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கோவிலை வந்து இன்னும் நல்லா சீரமைச்சு இன்னும் வைட் ஆக்குறாங்க. ஸோ நாங்கள் போகிறப்போ பார்த்தீங்கன்னா திருத்தணியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் க்ரௌடு இருந்தது. நாங்கள் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்க்குள்ளேயே நாங்கள் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ நல்லபடியாக சாமி பார்த்தோம். ஸோ இந்த ட்ரிப் முடிக்க எங்களுக்கு வந்து ஓவராலாக 4 days ஆச்சு. உண்மையிலே இது ஒரு அற்புதமான ட்ரிப்னே நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ இதோட எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம வசஞ்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் தட்டுங்க. அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ நம்ம சந்திக்கலாம். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசஞ்சாஸ். நன்றி.